Hello Health Inspector aspirants. So உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா only 2 days more. So exam date பார்த்தீங்கன்னா 7/12/2025. ஸோ 2 நாள் தான் இருக்குது. ஸோ உங்களுடைய லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிப்ஸ் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ லாஸ்ட் டைம் விச் மீன்ஸ் ஒரு 2 days தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னு இப்போ ஹை ஹீல்டிங் டாபிக்ஸை வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் எந்த டாபிக்ஸில் அதிகமாக கேட்டிருக்காங்களோ அந்த டாபிக்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த 2 days. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி விச் மீன்ஸ் ஹியூமன் பாடி ரிலேட்டட் கோர்ஸ் நிறைய வந்து மைக்ரோபயாலஜி, டிசீஸ் கண்ட்ரோல், என்வரான்மெண்டல் சானிடேஷன், ஹைஜீன், பப்ளிக் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ், இது மாதிரி டாப் ப்ரியாரிட்டி டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் நிறைய ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ் முன்னாடி அப்பேர் ஆகினாலும் சொல்கிறோம். அகெயின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேஸ் பண்ணி நிறைய ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க, நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க. இதை நிறைய பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே இதில் இருந்தால் வந்து ஹை ஹீல்டிங் டாபிக்ஸ் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவைஸ் ஒன்லி ஓல்டு திங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 2 days வந்து நீங்கள் புதுசாக ஏதோ படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி படித்து வச்சுக்க நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ அதை கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நிறைய மெட்டீரியல் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு நோட்ஸ் ஒன்று மட்டும் வச்சுருப்பீங்க ஃபைனலாக. அந்த நோட்ஸை மட்டும் இப்போ கரெக்டாக ஃபைனல் பண்ணுங்கள். விச் மீன்ஸ் அந்த நோட்ஸை மட்டுமே இப்போது அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்க. உங்களை எத்தனை டைம் ரிவைஸ் பண்ண முடியுமோ அட்லீஸ்ட் ஒரு டைம் வந்து நீங்கள் இது வரைக்கும் எடுத்து வச்சுக்க ஒரு ஃபுல் நோட்ஸையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ ஃபார் யுவர் பெட்டர் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், ஓகேங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக சப்கான்ஷியஸ் மைண்ட் எல்லாமே பதிவாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 4 நாள் இது வரைக்கும் நான் ஒரு கம்ப்ளீட் புக்கை முடிச்சிருக்கேன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அதை ஒரு 2 to 3 hours முடிக்கலாம், நீங்கள் ஒழுங்காக அதை கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா. ஸோ அந்த அளவுக்கு உங்கள் மைண்டுக்கான கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ ஒன்லி ரிவைஸ் ஓல்டு திங்ஸ், ஓகே? டோன்ட் கோ ஃபார் எனி நியூ திங்ஸ். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல ஃப்ரெண்ட் ஒன்று சொல்கிறாங்க, ஸோ இன்னொரு இன்ஸ்டியூட்ல ஒன்று சொல்கிறாங்க, அகைன் ஆல்ரெடி கிளியர் பண்ண கேண்டிடேட் ஒன்று சொல்கிறாங்க, வீட்டில் ஒன்று சொல்கிறாங்க, அவங்க ஒரு மெட்டீரியல் இவங்க கொடுத்த மெட்டீரியல் கொடுத்தாங்க. டோன்ட் கோ ஃபார் எனி திங், ஓகேங்களா? சிங்கிள் சோர்ஸ், சிங்கிள் மெட்டீரியல், ரீட் மல்டிபிள் times. Material should be one. You should revise multiple times. It will only increase your score. Okay. Next பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் டைம் சரி உங்களுக்கு. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 9 to 10 நடக்க போகுது. அகைன் உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் வந்து 10:15 to 12:15 நடக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு மார்னிங்கே எல்லாமே முடிச்சிடும். ஸோ 100 அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வரப்போகுது, விச் மீன்ஸ் ஃப்ரம் சப்ஜெக்ட் பேப்பர். ஸோ 50 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தமிழ் பேப்பர். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஓகேங்களா? இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். ஏன்னா ரீசெண்டாக நடந்த TNMRB எக்ஸாம்ஸ், அகைன் TRB டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ரொம்ப பேர் இதில் தான் நிறைய போயிருக்கு. ஏன்னா இதை குவாலிஃபை பண்ணால் தான் உங்களுக்கு வேலிடிட்டியே, விச் மீன்ஸ் வேலிடேஷன் ஆக்ட்ஸ் போவாங்க. ஸோ அதனால் இதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுங்க, ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு கேட்க போது 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கேட்க போகிறாங்க. இது குவாலிஃபைங் நேச்சர் தான், பட் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இன் ஆன்சரிங் those questions. நீங்கள் வந்து 40% எடுத்தாகணும். விச் மீன்ஸ் நீங்கள் அட்லீஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டிங்கனாலே இட் வில் பி a கேக் வாக் ஃபார் யூ. விச் மீன்ஸ் நீங்கள் ஈஸியாக அதை த்ரூ பண்ணி போயிடலாம், ரைட்? பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் வாட் யூ டூ இன் 3 hours. விச் மீன்ஸ் அந்த எக்ஸாமினேஷன் 3 hours நீங்கள் என்ன பண்ண போகிறேன்றது, இது வரைக்கும் எவ்வளோ படிச்சிங்க, என்ன படிச்சிங்க, எப்படி படிச்சிங்க, அது எல்லாமே உங்களுக்கு இதெல்லாம் மீறி ஒரு விஷயம் இருக்குது. அந்த 3 hours எப்படி காமன் கூலாக அனலிட்டிக்கல் உங்கள் அனலிட்டிக்கல் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவங்களுடைய ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் நாலேஜ் யூஸ் பண்ணி என்ன போட போகிறேன்றது தான். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் ஹெச்ஏ ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஃபீல் நாலேஜே இருக்கும். அந்த ஃபீல் நாலேஜே பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபெச் டூல் டு விச் மீன்ஸ் 20 to 30 marks ஃபீல் நாலேஜ் வச்சே போடலாம். அகைன் புக்ஸ் கவர் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு 50 marks போடலாம். இது போடும் போதே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80. ஏன்னா நீங்கள் எய்ம் ஃபார் அட்லீஸ்ட் 85+ ஆன்சர்ஸ், ஓகேங்களா? அப்போ தான் யூ கேன் கம் அரௌண்ட் அந்த 70, அந்த கட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் 70 to 80 அது மாதிரி வரலாம், ஓகேங்களா? அட்லீஸ்ட் நம்ம ஒரு 80 மேலே இருந்தால் தான் we are sure that we can get the job அப்படின்ற மாதிரி. ஏன்னா 85+ போடுங்க, 85+, which means 100ல 85+ கரெக்டாக போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த நம்ம ஜாப் செக்யூர் பண்ணி ஏன்னா ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். ஒன்ஸ் நம்ம கம்மியாக போடும் போது நம்மளுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாகும், ரைட்? ஸோ 85 கொஸ்டின்ஸ் கரெக்டாக இருக்க மாதிரி போடுங்க. நம்மளுக்கு கட் ஆஃப்ன்றது நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்லாம் எழுதி முடிச்ச உடனே தான் எத்தனை பேர் எவ்வளோ கேண்டிடேட் போட்டிருக்காங்க, எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியும். ஸோ அப்போ நம்ம அது எவ்வளோ கட் ஆஃப் வருதுன்னு பார்த்துக்கலாம். பட் யூ எய்ம் ஃபார் 85+ ஆன்சர்ஸ், ஓகேங்களா? ரைட்? ஸோ பிஃபோர் த எக்ஸாமினேஷன் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆஃப்டர்நூன் இல்லை நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் படிக்கலாம். ஆஃப்டர் தட் டோன்ட் ஸ்டடி எனிதிங். பி ரிலாக்ஸ் அண்ட் காம், ஓகேங்களா? ரொம்ப சீக்கிரமாகவே தூங்க போயிட்டீங்க. பி காம் அண்ட் கூல். வேறு எதாவது ஃப்ரெண்ட்ஸ் அது சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்க, இந்த லாஸ்ட் மினிட்ல இது படித்தா வரும், அது படித்தா வரும். ஏன்னா இவ்வளோ நாள் படிக்காத நம்ம இதுக்கப்புறம் படித்து மார்க் எடுக்க போகிறோமான்றது அது தேவையில்லாத வேலை. ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், அந்த படிச்சது ஒழுங்காக ரிவைஸும் பண்ணியாச்சு. ஸோ நம்ம 3 hours ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அந்த 3 hours நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப காம் அண்ட் கூலாக இருக்கணும், ரொம்ப ரிலாக்ஸ் மைண்ட் செட்டோட போங்க. வேறு எதுவும் மைண்டில் போட்டு ஏற்றிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் படிச்சாச்சு. அந்த 3 hours எப்படி கொடுக்க போகிறோம், என்ன ரிலாக்ஸில், விச் மீன்ஸ் என்ன காமன் கூலாக கொடுக்கும்போது
தான் நம்மளுக்கு அந்த ஸ்கில்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் இந்த ஹரிபரி மூட்லேயே இருக்கும்போது ஒரு சில இதெல்லாம் திங்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ரொம்ப காமன் கூல் திங்கோட போங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷனுக்கு ஒமிட் பண்ண முடியாத ஆப்ஷன் கூட நீங்கள் ஒமிட் பண்ணி கரெக்டான ஆன்சர் போடலாம். ஸோ calm mind can achieve anything. Okay, a calm mind can achieve anything. So be calm in the examination hall. Don't உங்க வேவரிங் மைண்டோட வச்சுக்கோங்க. ஈவன் இஃப் யூ ஆர் நாட் ஸ்டடிட் வெல் ஆல்சோ பி காம் அண்ட் கூல். ஏன்னா த லக் ஃபேக்டர் வில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் லக் ஃபேக்டரும் பே பண்ணும். ஸோ அதனால பி காமன் கூல். உங்களுக்கு ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் ஜெனரல் திங்ஸ் தான். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் 2 years படிச்சிருக்கீங்க. ஸோ யூ டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் அதர் திங்ஸ். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ஆக்சுவலி பார்த்தா உங்களுக்கு சரியான அந்த டைம் இல்லை. இந்த ஒரு 40 ஃபார் 1 month இந்த 40 days நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் டைம் இல்லை உங்களுக்கு. நிறைய எம்சிக்யூஸ் மட்டும் பார்த்துருப்பீங்க, இல்லை நோட்ஸ் மட்டும் பார்த்துருப்பீங்க. நிறைய கிளாஸஸ் நிறைய பேர் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம 40 days உங்களை எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ நோ நீட் டு ஒரி அபவுட் தட். பி காமன் கூல். Go and write the examination. ஓகேங்களா? ஸோ பிஃபோர் எக்ஸாமினேஷன் ஒரு மாதிரி 8 to 9 hours ஸ்லீப் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மைண்ட் லாஸ் ஆகும். இந்த லாஸ்ட் மினிட்ல நீங்கள் 2 நாளில் படிச்சு நான் பாஸ் ஆகிடுவேன், 4 to 5 years மட்டும் படிக்கிறாங்க தான் பண்ணுங்க. நீங்கள் இது வரைக்கும் படிக்கலாம். பி காமன் கூல். ஓகேங்களா? 8 to 9 hours கண்டிப்பாக தூங்க. ஸோ ரீச் எக்ஸாம் சென்டர் வெரி இயர்லி. உங்களுக்கு அட்மிஷன் கார்டு வந்துருக்கும், அது கரெக்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. வேறு என்னென்ன திங்ஸ் உங்களுக்கு வாட்டர் பாட்டில்ஸ் அது உங்களுக்கு வேறு என்ன வேணுமோ அதில் இருக்குங்க. பி வெல் ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அப்புறம் கொஞ்சம் வாட்டர் பாட்டில் தண்ணிக்குவேன். ஏன்னா எக்ஸாமினேஷன் ஹாலில் உங்களுக்கு அந்த இப்போ ஒன்று இந்த வெதரில் உனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு வாட்டர் பாட்டில் கையில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. டோன்ட் வரி. ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காமனாக கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது டைரக்ட் டெஃபினிஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரும், ஒன் வேர்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரும், ஃபேக்ட்ஸ் வரும், இயர்ஸ் வரும், நேம் ஆஃப் த பர்சன்ஸ், பர்சனாலிட்டிஸ், ஹூ டிஸ்கவர் தட் லைக் தட், அதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ். இந்த டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து யூ ஷுட் நாட் மிஸ் ஈவன் ஏ சிங்கிள் கொஸ்டின் ஆல்சோ. ஏன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு கிளியராக அப்படியே அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பி கிளியர் தட் யூ ஆர் நாட் கோயிங் டு மிஸ் த டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அந்த டைரக்ட் கொஸ்டின்ஸ் கரெக்டான மார்க்ஸ் எவ்வளோ ஃபெச் ஆகுமோ அதை ஃபெச் பண்ணி எடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த விச் அமங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட், கீழே கொடுக்கப்பட்டது எது தவறானது, கீழே கொடுக்கப்பட்டது எது சரியானது, இல்லை கீழே மேற்கொண்ட வாக்கியங்கள் இது தவறான வாக்கியம், இது பொருந்தாதது எது பொருந்தும், இது மாதிரி தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இதை நீங்கள் அந்த பொருந்தாதது பொருந்தும், கரெக்ட் இன்கரெக்ட் இதெல்லாம் கொஸ்டின்ஸ் ஒரு டைம் வந்து ரீட் பண்ணுங்க. விச் அமங் த ஃபாலோயிங் வந்து கரெக்ட், விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் அமங் த கிவன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கரெக்ட்ன்றதை மாற்றி போட்டுருவாங்க, தப்புன்றதை கரெக்ட்னு சொல்லிட்டு மாற்றி போட்டுருவாங்க. தீஸ் ஆர் சில்லி மிஸ்டேக்ஸ். தீஸ் சில்லி மிஸ்டேக்ஸ் ஷுட் பி அவாய்டட். ஓகேங்களா? தீஸ் சில்லி மிஸ்டேக்ஸ் ஈவன் 2 to 3 சில்லி மிஸ்டேக்ஸ் கேன் டவுன்கிரேட் யுவர் ரிசல்ட். ஓகேங்களா? உங்கள் ரிசல்ட்டே வந்து கீழே தள்ளி போட்டுரும். ஸோ டோன்ட் மேக் எனி சில்லி மிஸ்டேக், எஸ்பெஷலி டோன்ட் மேக் எனி. ஏன்னா இவ்வளோ நாள் படிச்சுட்டு அங்கே போய் மாற்றி போடுறதுனால உங்களுக்கு என்ன சிபிடி டெஸ்ட் தான் இது. நீங்கள் கொஸ்டின்ஸ் ஒன்று ஓட்டி பார்த்து டைம் எடுத்து போடுங்க. ஓகேங்களா? ரைட்? யூ ஹேவ் எனஃப் டைம். ஏன்னா உங்களுக்கு 102 hours இருக்குது, 100 questions தான். யூ ஹேவ் எனஃப் டைம் டு ஆன்சர். ஓகேங்களா? பி காமன் கூல். வெரி காம் மைண்ட் கேன் அச்சீவ் எனி திங். ஓகேவா? கீப் this thing in mind. So relax your mind. ஓகேங்களா? avoid negative people. So examination 2 days வந்து உங்களால முடியாது, இது பண்ண முடியாது. இது வரைக்கும் நடந்து போச்சு. we have examination day 1 நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? we have only 2 days. So no need to worry about your results. Go and give what is in your mind. ஓகேங்களா? ஸோ அவாய்ட் நெகட்டிவ் பீப்புள், அவாய்ட் டாக்கிங் அபவுட் சிலபஸ். லாஸ்ட் மினிட்ல போய் சிலபஸ் அது படிக்கணும் இது படிக்கணும்னு சொல்லிட்டு டோன்ட் கோ ஃபார். ஜஸ்ட் ரிவைஸ் வாட் யூ ஹேவ் ஆல்ரெடி ஸ்டடிட். ஓகேங்களா? ஒன்லி ரிவைஸ் த ஓல்ட் திங்ஸ். ஓகே? டோன்ட் கோ ஃபார் எனி நியூ திங்ஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் ரிவைஸ். ஓகேங்களா? இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். ஓகேங்களா? அதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய இப்போ இந்த 2 நாளாக நல்லா பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா அதில் எதுவும் மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ 85, 86, 86, 87 அது மாதிரி நிறைய மாற்றி போடுவீங்க. டோன்ட் கோ ஃபார் அதில் சில்லி மிஸ்டேக்ஸ். யூ ஷுட் நாட் do those mistakes. You should avoid the mistake. Okay? Next பாருங்க, if questions confuses you னா என்ன பண்ணீங்கன்னா ஒரு क्वेश्चन படிக்கிறீங்க, அந்த क्वेश्चन வந்து உங்களுக்கு சரியான தெரியலனா என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் எடுத்து படிங்க. ஸோ சப்போஸ் இன்னும் அந்த நெக்ஸ்ட் டைம் புரியல என்ன பண்ணீங்களா மார்க் இட். ஓகேங்க? இந்த क्वेश्चन நம்பர் 93 எனக்கு தெரியல, 23 எனக்கு தெரியல, மார்க் இட். தென் மூவ் டு த நெக்ஸ்ட். ஓகேங்களா? அந்த ஒரே क्वेश्चன்ஸ்ல டைம் வேஸ்ட் பண்ணும்போது you will end up in unmarking the other questions. ஓகேங்களா? ஸோ மூவ் டு த நெக்ஸ்ட் and come back later. if you ஒரு 80 questions போட்டீங்க, 20 questions வந்து கன்ஃபியூஷன் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல போடுங்க. ஓகேங்களா? அந்த லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் இது பண்ணுங்க, which means ஸ்டடி பண்ணுங்க, அதை ரீட் பண்ணுங்க. ஏன்னா எவ்ரிதிங் will be
ஸ்டோர்ட் இன் சப்கான்ஷியஸ் மெமரி ஓகேங்களா. சப்கான்ஷியஸ் மைண்டில் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ யூ நோ நீட் டு ஒரி அபவுட் இட். ஸோ அந்த டைமில் கிளியராக போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், ஸோ நோ நெகட்டிவ் மார்க்ஸ் ஹியர். ஓகே, there is no negative marks. ஓகே, in this examination there is no negative marks. You no need to worry. You can attend all the questions. ஓகேங்களா, நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குல்ல 50 questions அட்டன் பண்ணுங்க. ஏன்னா 20 questions கரெக்டாக போகணும், which means 40% of the marks you should get. அகைன் இதில் பார்த்தீங்கன்னா வந்து 100 questions கரெக்டாக போடுங்க. உங்களுக்கு 70 questions தான் கரெக்டாக போட்டிருக்கேன், 30 questions தெரியல. You must attend all questions because negative marks இருந்தால் நம்ம ஃபீல் பண்ணலாம். We don't have negative marks. So in this condition, attend all. Okay, mark all. Okay. Again, I am telling it's all about what you do in the 3 hours. Okay, examination la and the 3 hours என்ன பண்ணுமோ, which is going to decide our mark, which is going to decide our posting. ஓகேங்களா, no, you don't need to worry about anything. So என்னதான் இது வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் மைண்ட் செட் இருந்தாலும், நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா படிக்கல, I have read only MCQs, I have prepared only with some notes, I have prepared half of the portion, I have prepared 70% of the portion, whatever that it may be, என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போட்டோம். only 2 days தான் இருக்குது. இந்த 2 daysல என்ன பண்ண முடியும், அகைன் 3 ஹவர்ஸில் போய் என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கான ஃபைனல் திங்ஸ் which is going to decide our future. ஓகேங்களா, no need to worry about it. Avoid negative people, avoid negative things in your mind. Just go and write the examination with full calm, relaxed mindset. Okay, be determined to do that. ஓகேங்களா, அகெயின் நமக்கு இன்றைக்கி சீரியஸில் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வரோம், எம்சிக்யூஸ்லாம். இன்னையோட அது உங்களுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ரிலேட்டட் உங்களுக்கான டாபிக்ஸ் வந்து வராது. ஸோ அகெயின் ஐ எம் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த ஆஸ்பிரன்ஸ். ஓகே, you can, you will. Okay, you can, you will. Keep it in mind. Okay, all the very best. ஓகேங்களா, தெய்வத்தால் ஆகாத என்றும் முயற்சியின் மெய்வர்த்த கூலி தரும். ஓகேங்களா, keep in mind and go for the examination. Wish you all the best. Okay, thank you.